ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நாம் இந்த பதிவில் 6ஆம் வகுப்புல தமிழ் புக் பேக் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் 6 to 10. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த புக் பேக் கொஷின்லேருந்து நம்ம மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 100 கொஷினில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஷின்லையும் 5லேருந்து 10 கொஷின்ஸ் நமக்கு அதிகபட்சமாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் யூனிட் 1ல் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சரிங்களா? டேஸ் அமையன்றது ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்த கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. சரிங்களா? இது ஆப்ஷன் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக நிதானமாக நின்று மார்க் பண்ணுங்கள். எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் இருக்கும், பார்த்து மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். நெக்ஸ்ட் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஓகேங்களா? அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுதென்று, அமுது கூட்டல் என்று. நெக்ஸ்ட் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், விளைச்சல். ஓகேங்களா? விளைவுன்றது விளைச்சல், அதுக்கு நீர். அறிவுக்கு தோல் கொடுக்க சொல்கிறாங்க. இளமைக்கு பால், புலவருக்கு வேல் கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து இன்னொன்று பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். சரிங்களா? பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். எட்டு திசை என்பதை 8 கூட்டல் திசைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் யூனிட் போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருங்க. தொன்மை எனும் சொல்லின் பொருள், தொன்மை என்பது பழமையான. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இடப்புறம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். நெக்ஸ்ட்டு சீரிழமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. ஓகேங்களா? சீர்மை கூட்டல் இளமை. நெக்ஸ்ட்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மாயனும் சொல்லின் பொருள் விலங்கு. சரிங்களா? இந்த 2 கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மாயனும் சொல்லின் பொருள் விலங்கு. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கொடித்தடங்க கொடுத்துருக்காங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. ஓகேங்களா? நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்த கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எண்கள். ஓகேங்களா? நம்ம மேக்ஸிமம் சிஸ்டமில் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்பர்ஸ் தான், 0s and 1s தான். சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த தமிழ் எண்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த காவுக்கு என்ன சரியான தமிழ் எண்ணு சொல்லி நிறைய கேட்பாங்க. இந்த கொஷின்ஸும் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் கழுத்தில் சூடுவது தார். சரிங்களா? தார் என்பது மாலையை குறிக்கும். இன்டெரக்டாக கேட்பாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு, பொற்கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். ஓகேங்களா? பொறுமையாக நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா ஆன்சருமே ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மாற்றி மார்க் பண்ணிடக்கூடாது எக்ஸாம்ஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவன் கூட்டல் அழிப்போல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அழிப்போல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு யூனிட் போகிறோம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பது உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையில் அடுக்குகளை குறிக்கும். ஓகேங்களா? மாட மாளிகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அடுக்கு மாடியை குறிக்கும். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நெக்ஸ்ட் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்த கொஸ்டின் முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் முத்து சுடர் போல. சரிங்களா? முத்து சுடர் போல என்பதை நிலா ஒளியை சொல்லுவாங்க.
தூய நிறத்தில் ஓகேங்களா. தூய நிறத்தில் என்பது தென்றல். அடுத்து சித்தம் மகிழ்ந்திட சரிங்களா. சித்தம் மகிழ் என்பது மாடங்களை குறிக்கும் ஓகேங்களா. முத்துச்சுடர் வந்து நிலா ஒளி, தூய நிறத்தில் வந்து தென்றல், நெக்ஸ்ட் சித்தம் மகிழ்ந்திட வந்து மாடங்களை குறிக்கும். அடுத்த யூனிட் போகிறோம் சரிங்களா. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவை இல்லாத உலகில் வந்து மனிதன் வாழ முடியாது ஓகேங்களா. ஆர்டிகுலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் பேர் வந்து ஆர்டிக் ஆலா ஓகேங்களா. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனத்தோட பேர் வந்து ஆர்டிக் ஆலான்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அதே பறவை மனிதனுக்கு பேர் வந்து சலீம் அலி என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் வந்து சலீம் அலி. பறவையை பற்றிய படிப்புக்கு வந்து ஆர்னித்தாலஜி ஓகேங்களா. பறவையை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு வந்து ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்க சான்சஸ் இருக்குது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20, ஏன்னா சிட்டுக்குருவிகள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வந்துருக்கு ஓகேங்களா. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும் சான்சஸ் இருக்குது. தட்பவெப்பம்னு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து தட்பம் கூட்டல் வெப்பம். நெக்ஸ்ட் வேதியுரங்கள் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தரை இறங்கும் ஓகேங்களா. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணுறோம் வரப்போகிற குரூப் 4க்கு ஓகேங்களா. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20 மறந்துடாதீங்க. வழிகூட்டல் தடம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவப்பகுதி ஓகேங்களா. பனிப்பாறை நிறைந்த பகுதி, அந்த பகுதியில் வந்து சிட்டுக்குருவியால் வாழ முடியாது. அடுத்து கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவையோட பேர் எதுனா ஆர்டிக் ஆலா, அதாவது 22,500 கிலோமீட்டர் தன் வாழ்நாள் முழுவதும் பறக்கிற டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சக்தி முத்த புலவர். இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின் தான். பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சக்தி முத்த புலவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 வந்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பேருனா வலசை போதல். இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. வலசை போதல் இடம்பெயர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது பேர் வந்து வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் வந்து சலீம் அலி, இதுவுமே கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று வந்து தட்பவெப்பநிலை, காலநிலை ஏற்ப வந்து அது வந்து இடம்பெயர்வு நடக்கும். நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் போகிறோம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஓகேங்களா. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது யாருன்னா அறிவுடைய மக்களை வந்து சந்திக்கும் போது வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். நெக்ஸ்ட் ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல் சரிங்களா. இனிய சொற்களை பேசுனா அது வந்து சிறந்த அணியாக சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. உடல் நோய்க்கு வந்து ஔடதம் தேவை, ஔடதம்ன்றது தேவை. உடல் நோய்க்கு வந்து ஔடதம் தேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாட சரிங்களா. ஒருத்தரோட வந்து ஒன்றா யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி. நெக்ஸ்ட் ஓய்வற்ற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்ன ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஔடதமாம், ஆம் வந்து இம் கூட்டல் ஆ வந்து மாவாக மாறும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல்லை பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுகுன்னா விலகு ஓகே. அணுகுக்கு சரியான எதிர்ச்சொல் எது என்பது விலகு. ஐயம் என்பது தெளிவு, ஊக்கம் என்பது சோர்வு சரிங்களா. ஊக்கம் என்பது சோர்வுக்கு எதிர்ச்சொல். உண்மை என்பது உண்மைக்கு எதிர்ச்சொல் வந்து பொய்மை ஓகேங்களா. அணுகுன்னா விலகு, மாற்றி எழுதக்கூடாது சரிங்களா. இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஐயம் அதுக்கான எதிர்ச்சொல் வந்து தெளிவு, ஊக்கமுக்கான தெளிவு வந்து சோர்வு, உண்மைக்கான எதிர்ச்சொல் வந்து பொய்மை. நெக்ஸ்ட் யூனிட் வந்து ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல், ஆழ்கடல் சரிங்களா. ஆழ் கூட்டல் கடல்னு எழுதக்கூடாது, ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான் ஓகேங்களா. நீலவான். இல்லாத கூட்டல் இயங்கும் என்பதை இல்லாதியங்கும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது வந்து நுண்ணறிவு சரிங்களா. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கி சரிங்களா. ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தானியங்கின்னு சொல்லுவாங்க. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம், அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து மருத்துவத்துறை.
அடுத்து செயல் குடல் இலக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. அடுத்து கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை. சரிங்களா, மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை வந்து இயந்திரம். ஓகேங்களா. தானியங்கிகளும் எந்திர மனிதர்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா, தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு வந்து செயற்கை நுண்ணறிவு, ஏஐன்னு சொல்கிறாங்களே அது. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியோட பேர் வந்து டீப்ளோ. ஓகேங்களா, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் வந்து டீப்ளோ. நெக்ஸ்ட், சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் நூல்களை வந்து மாசற கற்க வேண்டும். இடம் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட், மாசற எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் வந்து குற்றம் இல்லாதவர்னு சொல்லலாம். சிறப்பு கூட்டல் உடையார் வந்து சிறப்புடையார். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, 6th ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷின் வந்து மினிமம் வந்து 4 to 5 கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா, நிறைய டைம் நம்ம கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஷின் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. சரிங்களா, நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும்னா மூதோர் சொல். சரிங்களா, மூத்தவர் சொல்படி நாம் நடக்க வேண்டும் சொல்கிறாங்க. கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து மானம் இல்லா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்குரிய காரணம் என்னென்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. சரிங்களா, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்குரிய காரணம் வந்து அதான் காமராசர் கேட்பார். ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பசியின்றி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து காட்டாறு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. காடு கூட்டல் ஆறு வந்து காட்டாறு. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுனா தம்பி. கீழ்கொண்டுள்ள மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் வந்து தம்பி. தவறான சொல்லை வட்டமிடன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வென்றான். சரிங்களா, வென்றான் வந்து இந்த ரா வராது, வேற ரா வரும். நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்கள் நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடையை அறிமுகப்படுத்தியவர் வந்து காமராஜர். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடையை அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் வந்து பெரியார். ஓகேங்களா, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் வந்து பெரியார். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். இன்சொல்ன்றது இனிமையான சொல்லை வந்து பேசுவேன். பிறருக்கு நன்மை செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும். சரிங்களா, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது வந்து பொறையாகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்டிப்பாக வந்து இந்த பிரித்தெழுது சேர்த்ததுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன் நிறைய பார்க்குறோன்னா மினிமம் 3 கொஷின்ஸாவது இருக்கும். பிரித்தெழுத சேர்த்தெழுது 2 சேர்த்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு. வாழை இலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் வந்து மறைந்த. உதித்த சூரியன் உதிது மறைதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வார். சரிங்களா, நெற்கதிர் முற்றியதும் அறுவடை செய்வார் கோடியிடாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் வந்து மாவிளையால் என்ன கட்டுவாங்கன்னா தோரணம். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வந்து போகி. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். சரிங்களா, பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். சரிங்களா, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும் சொல்கிறாங்க. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா, நம் முகம் மாறினால் வந்து விருந்தினோட முகமும் வந்து மாறிடும், அதாவது வாடிடும் சொல்லுவாங்க. நிலையான செல்வம் என்ன செல்வம்னா ஊக்கம். அவருடைய ரொம்ப நிலையான செல்வம் எதுனா தங்கம் பணம் ஏக்கம் இதெல்லாம் கிடையாது, ஊக்கம் தான் அவருடைய நிலையான செல்வமாகும். 6000 அறிவு உடையவர்கள்
பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சரிங்களா? ஒருவர் வந்து ஆராய்ந்து ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவர் வந்து பயன் தராத சொற்களை வந்து எப்போதுமே பேச மாட்டாங்க. அடுத்து பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து உள்ளுவதெல்லாம். அடுத்து ஒரு மேட்ச் த சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நான்நிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து களமெறி. களம் என்பது கப்பல். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் கொடுத்துருக்காங்க. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் வந்து பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை வந்து அடிக்கும் மலை. அடுத்து வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி அதாவது விளக்கு சொல்லுவாங்க. விடிவெள்ளி வந்து பாடல் வரிக்கேற்ற பொருள் கேட்டிருக்காங்க. விடிவெள்ளி என்பது விளக்கு. மணல் என்பது பஞ்சு மெத்தை. புயல் வந்து ஊஞ்சலுக்காகவும் பனிமூட்டம் வந்து போர்வையாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கேற்ற ஓமை. ஓகேங்களா? விடிவெள்ளி என்பது விளக்கு. மணல் வந்து பஞ்சு மெத்தை. புயல் வந்து ஊஞ்சல். பனிமூட்டம் வந்து போர்வையை குறிக்கும். நெக்ஸ்ட் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருட்கள் வாங்குபவர் வந்து நுகர்வோர்னு சொல்கிறாங்க. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வணிகச்சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று வந்து பண்டமாற்று. மின்னணு மின் கூட்டல் அணு. 2 சொல்லினா 3 சொல்லினா அதெல்லாம் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. நெக்ஸ்ட் சரியான விடை வந்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரி கரை. காளிதாசருடைய தேனிசை பாடல்களை எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரி கரையை சொல்கிறாரு. கலைக்கூடமாக காட்சி தருவது வந்து சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல் வந்து நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒலிக்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக. தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து தம்முயிர். இன்புற்று என் கூட்டல் இருக்க. இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. தான் என்று தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லிற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக வந்து உழைக்க வேண்டும். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லத்தீவு. மணிப்பல்லவ தீவு. ஓகேங்களா? இந்த விஷயம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யாருன்னா ஆதிரை. சரிங்களா? இந்த 2 கொஸ்டினுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யாருன்னா ஆதிரை. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ள. இடுகுறி பெயரை வந்து வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பறவை முக்காலி மரங்கள் எல்லாம் இது வேறுபட்டு இருக்கும். மண் வந்து ஒரு இடுகுறி பெயர். காரண பெயரை வட்டமிடுகிறாங்க காரணம். சரிங்களா? வளையல் வந்து வளைஞ்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு காரணத்தால் வளையல்னு சொன்னாங்க. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுங்கன்னு சொன்னீங்கன்னா வாழை. இது வந்து இடுகுறியோட சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் ஏழைகளுக்கு உதவி செய்வதே வந்து ஈகை ஆகும். பிற உயிர்களில் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். குற்றம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறந்த அறம் சொல்கிறாங்க. அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பார். ஓகேங்களா? நேர்மையாக வாழ்பவர் வந்து எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பார். அது ஓரறிவாக இருக்கலாம், ஈரறிவு, மூன்றறிவாக இருக்கலாம். ஒருவர் செய்யக்கூடாதது வந்து தீவினை. எளிதாக்கும் எனும் சொல்லை பிரித்தெழுத எளிது கூட்டலாக்கும். பாலை எல்லாம் எனும் சொல்லை பிரித்தனா பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் வந்து இன்னுயிர்னு சொல்லுவாங்க. இனிமை கூட்டல் உயிர் வந்து இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் வந்து மலையெல்லாம். ஓகே, இதோட வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் வந்து முடிய போகுது. இன்னொரு டாபிக் இருக்குது. சரிங்களா? எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் வந்து மனித நேயம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து மனித நேயம் சொல்கிறாங்க. தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வந்து வள்ளலார். ஓகேங்களா? தம் பொருளை வந்து கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா? கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். இவருமே இதுக்காக ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். ஓகேங்களா? வள்ளலார் யாருன்னா பசிப்பினி போக்கியவர். அன்னை தெரசா வந்து குழந்தைகள் உரிமைக்கு வந்து பாடுபட்டவர். அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கைலாஷ் சத்தியமூர்த்தி தான் வந்து குழந்தைகளுக்கு
உரிமைக்கு பாடுபட்டவர். ஓகேங்களா. மலாலா யூசஃபு, கைலாஷ் சத்தியமூர்த்தி இவங்க எல்லாமே குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். நெக்ஸ்ட் வந்து கோடிட்டிடம் கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. ஓகேங்களா. அவர் மேலே சட்டப்படாமல் இருக்கிறது முக்கிய காரணமே வந்து மதுரையில் இருந்த விவசாயிகள். ஓகேங்களா. வறுமையில் வாழ்ந்த விவசாயிகள். காந்தியடிகள் வந்து உ.வே.சா அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகள் யாருடைய கீழே நின்று தமிழ் கற்க விரும்பினார்னா உ.வே. சாமிநாத ஐயர். ஓகேங்களா. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இலக்கிய மாநாடு வந்து ஃபஸ்ட் எங்கே நடந்தாங்க? சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் வந்து யாருன்னா பாரதியார். குற்றாலம் வந்து அருவி. தமிழ் கையேடு எழுதியது ஜி.யு. போப். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் கையேடு ஜி.யு. போப், மறந்துடாதீங்க. ஓகேங்களா. இதோட நமக்கு 6th ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுது. நமக்கு அடுத்த வீடியோவில் வந்து 7th ஸ்டாண்டர்டோட புக் பேக் கொஷின் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒவ்வொரு இயர்லையுமே வந்து மினிமம் 5 to 10 கொஷின் நமக்கு புக் பேக்லேருந்து வரும். சரிங்களா. அடுத்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.